சடனாக ஈவினிங் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோங்க. அன்றைக்கி நான் ஒர்க் முடிஞ்சுமே சீக்கிரம் வந்துட்டேன். வந்ததும் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் வந்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு தான். ஆடி கிருத்திகை ப்ளஸ் திங்கட்கிழமை கூடிங்களா, ஸோ பக்கத்தில் கூடிய சிவன் கோவிலுக்கு தான் வந்திருந்தோம். இந்த கோவிலில் அம்மன், முருகர், ஐயப்ப சுவாமின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் இங்கே இருப்பாங்க. ஒரு கோவிலுக்கு வந்தால் எல்லா சாமி பார்த்த ஒரு திருப்தி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை கும்பிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. துர்க்கை அம்மனுக்கு நான் வந்து நெய் தீபம் வந்து இன்றைக்கி போட்டேன். அப்புறம் முருகருக்கு வந்து ஆடி கிருத்திகை இல்லைங்களா, ஸோ ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. என்னுடைய நட்சத்திரமும் கூடி வந்து கிருத்திகை தான். இருந்தாலுமே முருகர் மேலே எனக்கு ஒரு படி வந்து அதிகம் தான் பக்தி. அதுக்கப்புறம் மகிழ் வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் குட்டி வந்துட்டு பிரசாதம் ஒன்று கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் அவனுக்கு வந்து அந்த டாய்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அதை வச்சு செட் பண்ணி விளையாடுவான்னு பார்த்தா கரண்டி எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருக்கான். சரி எப்படியோ விளையாடட்டும் அப்படின்ட்டு நாங்களும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஒரு 8 மணிக்காட்ட கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வெள்ளை ரவை கிளறிட்டு கொஞ்சமாக பாஸ்தா தாளிச்சிக்கலாம் அப்படின்னு நானும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சூப்பராக இன்றைக்கி ரெடி பண்ணிட்டு டின்னர் வந்து சூப்பராக இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சாச்சு.